இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வந்து சேரப்போகிறது. இதை பற்றி டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறார். எதிர்பாராத ஆசீர்வாதங்களின் நன்மைகளை எங்களுக்காய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி. இந்த நாளிலும் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே சம்பவிக்கட்டும். இந்த வார்த்தை புறப்பட்டு போகும் பொழுதே அவர்களுக்கு தேவையான மாற்றங்களை உண்டு பண்ணட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான இடங்களில் விடுதலைகள், சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 7 வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பேதுருவும் இயேசுவும் சந்திக்கிற முதல் சந்திப்பு. இயேசு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார் ஒரு கடற்கரை ஓரம். இங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. அப்போ கொஞ்சம் கடலுக்குள்ளால போயிருந்து பேசினா எல்லாரையும் பார்த்து பேசலாம், ஒரு வைடர் வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, இன்னும் அவங்களோட பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கு படகுகள்ல இருந்து வலைகளை எடுத்து அலசி கொண்டுட்டு இருக்கிற அந்த மீனவர்கள்ட்ட கேட்குறாங்க, உன்னோட படகு கிடைக்குமா, நான் கொஞ்ச நேரம் எனக்கு பயன்படுத்திக்கிறேன், பிரசங்கிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீமோன் பேதுரு தன்னுடைய படகை கொடுக்கிறார். இவர் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்றத ஒரு பக்கம் காதுகள் கேட்டுட்டு இவர் வலையை அலசி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் எல்லாம் முடியும் பொழுது இயேசு பேதுரு கிட்ட சொல்றார், நீ இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் வலையை வீசு. அப்போ பேதுரு சொல்றாரு, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா இங்க வந்து ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் யாரு அப்படின்னா பேதுரு தான், சீமான் பேதுரு தான், இயேசு இல்லை. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ போய் வலைய போடு அப்படின்னு. அப்போ பேதுரு சொல்றாரு, நான் நைட்டு ஃபுல்லா இதை தான் பண்ணேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். சில இடத்துல நம்ம ரொம்ப அந்த விஷயம் தெரிந்தவர்களா இருக்கலாம், அந்த பிஸ்னஸை செய்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அந்த ஜாபை செய்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஒன்றுல நம்ம எக்ஸலா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து நீ இதை மாற்றி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால செய்ய முடியுமா? நம்ம முயற்சித்து நம்ம அதுல நல்லா தான் இருக்கிறோம், ஆனா நான் செய்யறதுல எதுவுமே வெற்றி கிடைக்கல, நல்ல ரிவார்டு வர மாட்டேங்குது, நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, ஆனா எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா எனக்கு அதுல இருந்து ஒரு பிளெஸ்ஸிங் வரல, நன்மை வரல, என் பிசினஸ்ல இருந்து ஒரு பிளெஸ்ஸிங் வரல, பிசினஸ்ல இது நான் நன்றா தெரிந்தது, எனக்கு நல்லா நடந்துட்டு இருந்தது, இப்போ எல்லாம் தோல்வியா இருக்குது அப்படின்னு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மை வரப்போகிறது, உங்க காலி வலை நிரம்ப போகிறது. கெட் ரெடி ஃபார் மோர். இன்னும் அதிகமாய் நீங்கள் இதுவரை பார்த்திராத பெரிய அபேண்டன் பிளெஸ்ஸிங்க உங்களுக்கு தர அவர் காத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது அதுதான் இந்த வசனத்துல பேதுரு சொல்ற, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். ஆண்டவர்ட்ட கேட்டீங்களா, என்னோட லைஃப்ல இந்த காரியத்தில் இந்த ஃபெயிலியருக்கு காரணம் என்ன, என் ஃபேமிலி இஷ்யூல இதுக்கு என்ன காரணம், நான் அதுல என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அல்லது இந்த பிசினஸ்ல நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த காரியத்துல இந்த ஒர்க் பிளேஸ்ல நான் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, நம்ம செய்யற ஒவ்வொன்றிலையும் நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு அவரை கேட்டு செய்யும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல கர்த்தராயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல அவர் காத்திருக்கிறார். கேட்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்கள் வலை நிரம்பும், உங்கள் காலி வலைகள் நிரம்பும், உங்கள் வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இப்படிதான் பழைய ஏற்பாட்டுல மோசே அவருடைய பலத்தினால எதையாவது செய்திடலாம்னு நினைச்சு ஒரு எகிப்தினை கொண்டு புதைச்சிட்டாரு. ஆனா பெரிய தோல்வி. அப்புறம் ஓடி மறைந்து 40 வருடங்கள் வனாந்திரத்துல. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த முச்செடியில தரிசனமாகிறாரு. அப்போ நீங்க சொல்றத நான் செய்யறேன்னு சரண்டர் பண்ணி போன போது பெரிய கூட்டத்தை வழி நடத்துகிற தலைவனாய் மோசேயை மாற்றினார். பெரிய மன்னனாகிய பார்வோன் மன்னனையே அவர் விடவே மாட்டார். எகிப்தில இருந்து ஜனங்களை அப்படி வைத்திருந்த அந்த பார்வோன் கிட்ட இருந்தே ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து வனாந்திரத்துல நடத்தி கானானுக்கு நேராய் அனுப்பி வைத்தார். நம்முடைய தோல்விகள்
நம்ம பலத்துல நம்ம இருக்கிறது வரதான். நாம் தோல்விகளை எல்லாம் தேவ சமூகத்துல கொடுத்துட்டு, கர்த்தாவே நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட எல்லாம் சப்மிட் பண்ணி பாருங்களேன். நம்ம முயற்சிகள் தோற்று போகும். அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்வோம் என்றால் பெரிய வெற்றிகள் நமக்காய் வரும். இதை செய்யும்படியா தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் சொன்ன நல்ல ஆலோசனைக்காய் நன்றி. அநேக நேரத்துல நாங்க முயற்சித்து தோற்று போகிறோம்ப்பா. நீங்க சொல்றத கேட்டு செய்கிற அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த சப்மிசிவ் ஹார்ட்டை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் எங்க பலத்தை சார்ந்து நின்றுட்டோம், எங்க அறிவை சார்ந்து நின்று விட்டோம். இந்த நாளிலும் இந்த சூழலை என்னால தாண்ட முடியல, இதுல நான் வெறுமையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். இதை உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க இதன் மேல் செயல்படுங்க. நீங்க சொல்றதை கேட்டு செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த நேரத்திலும் யார் யார் தங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஓவர்ஃப்ளோ பிளெஸிங் உண்டாகட்டும். காலி வலைகள் நிரம்பியது போல் வாழ்க்கை மாறத்தக்க விதத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எந்த இடத்துல வெறுமையை அனுபவிக்கிறாங்களோ அங்க பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்ய வல்லவர், செய்திருக்கிறீர், இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர், இனியும் செய்வீர். அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க காலி வலிகள் நிரம்ப போகிறது. God bless you.